வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களா நீங்க? ஏகாதசினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லனா ஏகாதசி உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி நீங்க விரதம் இருந்தா விரதத்துல முழு திருப்தி கிடைக்கும். தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் பத்தின கதைக்குள்ள நம்ம போகலாம். முதல்ல ஏகாதசி உருவான கதையை பத்தி பார்ப்போம். தேவர்களுக்கு அதிகமா பிரச்சனை கொடுத்து வந்த அசுரன் தான் முரன். அவனோட அளவுக்கு அதிகமான தொல்லை தாங்க முடியாம தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட சிவன் அவங்க எல்லாரையும் விஷ்ணு பகவான் கிட்ட அனுப்புறாரு. விஷ்ணு அந்த அசுரனோட 1000 ஆண்டுகள் போராடுறாரு. 1000 ஆண்டுகளும் அவன் இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான்னு பார்த்தா அவன் திருந்தவே இல்லை. அப்போ விஷ்ணு என்ன நினைக்கிறாருன்னா, சரி இதுவரை இவனுக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தும் இவன் திருந்தல, கடைசியா இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தருவோம் நினைச்சு அங்க பக்கத்துல இருந்த சிம்ஹாவதிங்கிற குகைக்குள்ள போய் அமைதியா தூங்கிடுறாரு. அவரை தேடி அங்கு ஓடி வந்த அசுரன் முரன் தன் வாள் எடுத்து அவரை வெட்ட முற்பட சடார்னு விஷ்ணு பகவான் உடம்புல இருந்து ஒரு பெண் வெளிப்பட்டு எழுந்து வர்றா. அவளை பார்த்த அசுரன் அவளை கேவலமா பெண் தானே நினைச்சு அவளை கொல்ல தன் வாளை ஓங்குறா. அப்ப அந்த பெண் ஓம்னு ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் எழுப்புறா. அவ்வளவுதான். அடுத்த நொடியே முரண் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறா. அப்ப விஷ்ணு பகவான் எழுந்து நடந்ததை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு ஏகாதசின்னு பேர் வைக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு வரமும் தராரு. ஏகாதசியே, உன்னை வழிபடும் அனைவருக்கும் நான் வைகுண்ட பதவியை தருகிறேன்னு சொல்றாரு. இதுதான் ஏகாதசி உருவான கதை. ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசிகள் வருது. அதுல மார்கழி மாதம் வளர்பிறை தோறும் வரும் ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசியா போற்றப்படுது. இந்த வைகுண்ட ஏகாதசி ஏன் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறதுக்கான கதையை இப்ப நாம பார்க்கலாம். படைக்கும் கடவுள் பிரம்மனுக்கு உலகிலேயே தான் சிறந்தவன் அகங்காரம் வருது. அந்த அகங்காரத்தை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாத விஷ்ணு தன் 2 காதுகள்ல இருந்தும் மது கைனவர்கள்னு 2 அசுரர்களை வெளிக்கொண்டு வராரு. 2 அசுரர்களும் பிரம்மனை கொல்ல போறாங்க. அப்ப விஷ்ணு அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்திட்டு, வேண்டாம், பிரம்மனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கத்தான் உங்களை உருவாக்கினேன், அவரை அழிக்க அல்ல. உங்கள் இருவருக்கும் நான் வேண்டிய வரங்களை தருகிறேன், அவரை விட்டு விடுங்கள்னு சொல்ல, அப்ப அந்த 2 அசுரர்களும், பகவானே, நாங்களே உங்களுக்கு வரம் தருகிறோம், எங்கள் கடமையை செய்ய விடுங்கள்னு சொல்றாங்க. உடனே விஷ்ணு பகவான் சொல்றாரு, அப்படியானால் நீங்கள் எனக்கு வரம் கொடுக்கும் பட்சத்தில் என் கையால் தான் உங்கள் இருவரின் மரணமும் நிகழ வேண்டும்னு சொல்றாரு. இதை கேட்ட 2 அசுரர்களும் அதிர்ந்து போய் பிரம்மனை விட்டுட்டு வராங்க. விஷ்ணு பகவான் கேட்ட வரத்தை அவங்களால கொடுக்காம இருக்க முடியாது. காரணம், அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் விஷ்ணு பகவான் கிட்ட 2 அசுரர்களும் சொல்றாங்க, பகவானே, அப்படியானால் நீங்கள் எங்களுடன் 1 மாதம் போர் புரிய வேண்டும்னு சொல்றாங்க. சரின்னு சொன்ன பகவான் 2 பேர் கூடவும் 1 மாதம் போர் செய்யறாரு. கடைசியா 2 பேரையும் அழிக்கிறாரு. அவங்க 2 பேரும் விஷ்ணு பகவான் கிட்ட தங்களின் கடைசி கோரிக்கையா ஒன்ன சொல்றாங்க, பகவானே, நாங்கள் உங்கள் பரமபதத்தில் எப்போதும் வாசம் செய்ய வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று பரமபதத்தோட வடக்கு வாசல், அதாவது சொர்க்க வாசலை திறந்து அந்த வழியா அசுரர்களை பரமபத வாசல்ல ஏத்துக்கிறாரு மகாவிஷ்ணு. அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை அசுரர்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு விரும்புறாங்க. அதனால விஷ்ணு பகவான் கிட்ட சொல்றாங்க, ஐயனே, மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அப்போ நீங்க எங்களுக்கு செஞ்ச இந்த அனுகிரகத்தை ஒரு பெரிய விழாவா உங்களோட ஆலயத்துல கடைபிடிக்கணும். அப்போ ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியா நீங்க தரிசனம் கொடுக்கணும். அந்த நேரத்துல உங்களை தரிசிப்பவர்களுக்கு நீங்க வைகுண்ட பதவியை கொடுக்கணும்னு கோரிக்கை விடுக்க அதை அப்படியே ஏத்துக்கிறாரு மகாவிஷ்ணு. அந்த 2 அசுரர்களை அழித்து மார்கழி மாத ஏகாதசி அன்று அவர்களின் விருப்பப்படி அவர்களை பரமபத வாசல் வழியாக அழைத்து கொண்டு அவர்களுக்கு மோட்சம் கொடுத்த நாள் தான் வைகுண்ட ஏகாதசி. எனவே வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து பரமபத வாசல் வழியாக மகாவிஷ்ணுவை தரிசிக்க மோட்சம் கிடைக்கும்னும் வைகுண்டத்துல இடமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி பத்தின கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.